ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு தமிழ் பகுதி. தமிழ் பகுதியில் தன்வினை பிறவினை வாக்கியங்கள் பார்க்கலாம். முதலில் அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இறைவன் நீங்கினான், சரிங்களா? இந்த பகுதியை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இறைவன் நீங்கினான், அந்த இடத்தை விட்டு இறைவன் நீங்கினான், அதன் பொருள். அப்போ இறைவன் தான் நீங்கிறார். அப்போ இது என்ன வாக்கியம்? சிம்பிளா தன்வினை வாக்கியம், அவ்வளவுதாங்க. யார் நீங்கினா அந்த பொருள் தெரிஞ்சாவே போதும், சரிங்களா? இறைவன் தான் அந்த இடத்தை விட்டு நீங்கிறாரு. சோ அது தன்வினை வாக்கியம். அடுத்து நான் திடலில் ஓடினேன். இது எவ்வகை வாக்கியம்? திடல்ல யார் ஓடுனா? நான் திடலில் ஓடினேன். அப்போ நான் தான் திடல்ல ஓடுறேன். அப்போ அது என்ன வாக்கியம்? தன்வினை வாக்கியம். ஒரு செயலை தானே செய்வது தன்வினை, அவ்வளவுதான். ஒரு செயலை தானே செய்தால் அது தன்வினை வாக்கியம். பிறரை கொண்டு செய்தால் அது பிறவினை வாக்கியம். புரியுதுங்களா? இந்த முதல் கேள்வியில அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இந்த இடத்துல கடம்பவனத்தை அப்படிங்கிறது ஐ வரும், சரிங்களா? சோ ஐ வர்றதுனால இது பிறவினை வாக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன் அப்படின்னா இந்த இந்த வாக்கியத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இதை நம்மள குழப்புறதுக்காக கொடுத்திருக்க வாக்கியம். இறைவன் நீங்கினான், சரிங்களா? அது படித்தா இந்த மீனிங் யாரை குறிக்குது? இறைவனை குறிக்குது. அப்போ இறைவனை மட்டும்தான் நம்ம அந்த பகுதியை மட்டும்தான் எடுக்கணும். அப்போ இறைவன் நீங்கினான், அப்போ தன்வினை வாக்கியம், அவ்வளவுதான். இங்க பிறவினை வராது. அடுத்து நான் திடலில் ஓடினேன். இது எவ்வகை வாக்கியம்? நான் திடலில் ஓடினேன், அவ்வளவுதான், சிம்பிள். பிறவினை வாக்கியம் இல்ல, அப்போ தன்வினை வாக்கியம். நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.